வணக்கம் தலைவா. வணக்கம் சார். வாங்கண்ணே. சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அடுத்த வாரம் முடிச்சிடலாம் போங்க. மணினா ஒரு நிமிஷம். வணக்கம் சார். இன்னைக்கு என் கட்டு ஏறிங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஓகேவா? வெயிட்டாக கவனிச்சிரு. இவரை உங்களுக்கு தெரியுதா? 5 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. யுவர் ஆனர். நீங்கள் எப்படி அவரை நம்புனீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்கள் மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரர். யுவர் ஆனர். சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினான்? லில்லிபுட் ஐயா. யுவர் ஆனர். லில்லிபுட் அப்படின்னா? கட்ட விரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரலால் உள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தாயா நானும் ஏமாந்தேன். சாமி, சித்திரக்குள்ளனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்கு. அவங்க வாரிசு தான் ஒருத்தன் கிடச்சிருக்கான். உலக அதிசயம். காலையில் ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரான். என்ன வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்குலாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா? 50 லட்சத்தை வாங்கிட்டு முழுசா மொட்டையை போட்டு போனவன இன்னைக்கு தாங்கய்யா பார்க்குறேன். గజముత్తం చెప్పి వచ్చాడయ్యా. 1 లక్షం ఎలిఫెంట్లో 1 ఎలిఫెంట్ తల మీద మాత్రమే ఉంటుంది. ఈజీగా దొరకదు. అమ్మాయిల్ని వశం చేయడానికి ఇది ఒక దాక్షణ్య మందు. இந்த வயசில் உங்களுக்கு அம்மாயிலு தேவைதானா? என்ன வக்கீல் சார், ஜட்ஜி உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கேஸை ஒழுங்காக நடத்துவீங்கல்ல? தலைவரை, கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு உள்ள நடக்கிறது மேட்ரு இல்லை, கோர்ட்டுக்கு வெளியே என்ன நடக்குது அதான் மேட்ரு. திப்பு சுல்தான் வாழ் பெரிய பொக்கிஷம் 520 கோடி. கோஹினூர் வைரத்துக்கு அடுத்தது எம்என் ஒரு வைரம். உலகத்திலே 2வது பெருசு. தமிழ்நாடு பழனி मंदिर में एक शानदार नवभाषण में बनाया मूर्ति है. उसका दाम 49 करोड़ 99 लाख. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு துன்புறுத்தி வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அண்ணா, கேஸ் ஒரு போக்கே சரியில்லை. சத்தியமாக ஒரு பைசா கூட நமக்கு திரும்பி கிடைக்காது. நான் உடனே போய் வரதனை பார்க்குறேன். சார் போகலாம். நேற்று போன மூலபத்திரம் பஞ்சாயத்து என்னாச்சு? ஸ்டாப்பில் சார் மட்டும் வாங்கிடலாம். இங்கே வரதன் தேநீரா குழம்பி ஐயா? பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. திலகா, திலகா. இல்லைண்ணா பரவாயில்ல, விடுங்கண்ணே. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன வந்து பார்த்தான். Thanks a lot for giving me an opportunity to talk to you. This project is worth about 500 crores. It is about an Australian word called emu. ஏ அப்பா, முட்டை விலையே 10,000மாப்பா. ஏ அப்பா, கொழுப்பு விலையே பல லட்சமா. கோழி விலையே பல கோடியாம்பா. ரெக்க கூட எக்ஸ்போர்ட் ஆகுதா? இப்படியே டிவியே பார்த்துக்கிட்டு குடும்பம் விளங்கிடும். அவன் ஈமு கோழி அது இதுன்னு தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளோ நிறைய காத்துக்கிட்டு காசு வாங்க போறீங்களா இல்லையா? கண்டிப்பாக காசை வாங்கிட்டு தான் அனுப்புவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் லைனில் வாங்க. அம்மா, கொஞ்சம் லைனில் வாங்க. Thank you so much. பெருந்துறை மாவட்டத்தில் இயங்கி வந்த குஷி ஈமு ஃபார்ம்ஸ் அதிபர் முத்து பல கோடி மோசடி செய்து தப்பி ஓட்டம். 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை. பொம்பளை எனக்கு தான் அறிவு இல்ல. ஆம்பளை இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறிய? உனக்கு அறிவு வேணாம். அப்பவே தெரியும் இவங்க ஃப்ராடுன்னு. ஆமாமா, கோழி விலை கோடி ரூபாய்னா யாராவது நம்புவாங்களா? நான் அப்பவே சொன்னேன், அவனுக்கு பெரிய ஃப்ராடுப்பா. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கி வந்த ஈமு பண்ணை அதிபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பண்ணைகளில் கைவிடப்பட்ட ஈமு கோழிகள் உண்ண உணவின்றி ஒன்றை ஒன்று கூட்டி தின்னும் பரிதாபம். சிறப்பு பார்வை. அவன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? முடியாது. எல்லா டாக்குமெண்ட்டும் என் பேரில் இருக்கு. அவனை சிறையிலே வைத்து ஏதாவது செய்து விடவா? நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்க, எனக்கு என் பணம் வேணும். அவனால் இன்னைக்கு என் நிம்மதியெல்லாம் இழந்து காசு பணம் எல்லாம் போய் போலீஸுக்கு பயந்து ஊர் ஊராக ஓடி என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பார்க்க முடியாமல் நடு தெருல நின்னேன். வருத்தப்படாதீங்க. எப்படி பணத்தை வாங்கிடும்? நான் இருக்கும் வரை உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரிண்ணா. வீணாய் போனவனே, எங்கே சென்றாய்? வீட்டுக்கு. அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? சாருண்ணே, செஞ்சுருக்கும்போது ஃபோன் பண்ணீங்க.
அதை எடுக்க முடியல. சாரி, என்னிடமே ஆங்கிலம் பேசிக்கிறாயா முட்டா? வணக்கம் சார். பாத்தீங்களா, கடைசியாக நான் நம்பின பணம் என்னை காப்பாத்திருச்சு. வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். தேங்க்ஸ் வக்கீல் சார். நைட்டு பார்ட்டிக்கு வந்துருங்க. பார்க்கலாம். டேய் செல்வம், நம்ம சேர்த்து இருப்பாயிருச்சுடா. பார்ட்னர். நிமிஷம், பாபு வந்துட்டா. சூப்பர் பாபு, சூப்பர். தேங்க்ஸ் பார்ட்னர். கேஸ் வக்கீல்கிட்ட பேச வந்துடுறேன். இந்த ஃபோனு செல்வம் லைன்ல இருக்கா? நான் போயிட்டு வந்துடுறேன். செல்வம். திலகா, முதல்ல ஹைவே செட் பண்ணு. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஏய், இழுத்துட்டு போய் ஆரம்பிங்கடா. அடிச்சு நுறுக்கங்கண்ணா அவனை. ஐயா, அடிச்சு பசங்க நுறுக்குங்க. பார்த்துப்பாங்க. இப்படி வாங்க. அடிக்கிற அடியில இங்கே படத்தை பார்க்கணும். ஏய், நீ வாடா. நீ வா மச்சான். ஒரு சிறு பஞ்சாயத்து முடித்து விட்டு உங்களை அழைக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எவ்வளோ இடத்துல வாய் திறக்க மாட்டானே. ஏய், உள்ள தூக்கிட்டு வாங்கடா. என்ன போலீஸ்காரன் நினைச்சிட்டானா? அடிச்சிட்டு கேஸ் போட்டு விட்டுட்டு போறதுக்கு தூக்கி படுக்க வைடா. சொருவுடா, தலையை சொருவுடா. உனக்கு எங்க இருக்குன்னு இப்ப நீ சொல்லல. ஒரு தலையை நசுக்கி அசில கஷ்ட போயிட்டு ஏற வேண்டாம். பணம் என்கிட்ட இருக்கு, கொடுத்துறேன் கொடுத்துறேன். அண்ணே, ஃபோன் அடிக்கிறேண்ணே. ஒளிபெருக்கியில் போட்டு அவன் செவியறிக்கை கொண்டு போய் வை. ஏய், செல்வன் பேர் வருது, பேசு. என்ன குரு திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு? வக்கீல கேட்டா கிளம்பிட்டேனாப்ல. பெருந்துரை பாட்டு நாளை வச்சு தூக்கிட்டான். என்னாச்சு? அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ண சொல்லுவான். குரு, நீ முக்கியம். பணத்தை கொடுத்துடலாம். ஆனா நீ சொன்னதானே பணமே வெளியே வரும். நான் எல்லாருக்கும் ஃபோனில் சொல்லிடுறேன். நீ பணத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பி. 5 மணிக்குள்ள பணம் ரெடி ஆகிடும். நீங்கள் என்னை விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் இருவரும் சென்று பணத்தை வாங்கியவுடன் என்னை அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். சரி. பிறகு இவனை அனுப்பலாம். சரி தலைவர். ம். வாடா போலாம். பேசுறா.
இன்னும் 2 நிமிஷம் வாய் திறக்காம போயிருந்தா செத்தே போயிருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லையா, மாநாட்டுக்கு 100 பேரை கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்லு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா. அண்ணே டைம் ஆயிடுச்சு, பணம் இன்னும் வரல. என்ன பண்ணலாம்? பொறுமை பொறுமை, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்கலாம். சரிண்ணே. அண்ணா அவங்க ஃபோன் பண்ணிட்டானே. ஒலிபெருக்கில் போடு. பேசுறா. சாரி குரு, லேட் ஆயிடுச்சு. எல்லா பணத்தையும் வாங்கிட்டோம். நிறைய பணம் உழைச்சி சம்பாதிச்சது அப்படியே எடுத்துட்டு ஓடிடலாமான்னு குமார்கிட்ட கேட்டேன். ஐயோ, குருவுக்கு துரோகம் பண்றது தப்புன்னா குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்லைன்னு குருவே சொல்லியிருக்காருன்னு ஒத்துக்கிட்டான். ஏய், ஒருத்தன் உன்னை ஏமாத்தினா அவனை எதிரியா நினைக்காத. ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா வாழ்றதுக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லுவல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீயே மற்றவங்களுக்கு குருவா இருப்ப? இந்த வாட்டி நாங்கள் உனக்கு குருவா இருந்துட்டு போகிறோமே. மற்றவனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டு என்ன வேணா பண்ணிக்கிறா. என்னன்னு பண்ணுவான் சொல்றா. பணத்தை ஏமாத்திட்டு ஓட்டாங்களா? தலைவர் சொல்லிட்டாரு. இன்னுமா நான் விட்டு வச்சிருக்கீங்க? போடுங்க அவனை, அப்படியே அடிச்சு கொல்லுங்க. சொல்றா. அடுத்து நான் பண்ண போகிற ப்ராஜெக்டோட வேல்யூ 100 கோடி ரூபாய். அதில் 50 கோடி ரூபாய் தரேன். அவனை போடுறீங்களா? தலைவரே சொல்லிட்டு செய்யறது இல்லையா? புது சட்டை. அடச்சி, அடங்கின ஒன்று ஆசிட் தொட்டில் எடுத்துட்டு போய் கரைங்கடா. ஏய், நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்த நினைச்ச. எல்லா வேலையும் விட்டுட்டு உன்னை தேடி வந்து போடுவேன்டா. அப்படியே ஏமாத்துற மாதிரி கனவாண்டேன்னு வச்சுக்க. உடனே எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டுரு. என்ன பணத்தை வச்சுட்டு போயிட்டாங்களே வாளுங்க. அச்சல்ல ஆள் கொலை கொலை ஆயிட்டானா. திலகா, இவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும்டா. நம்ம வீட்டு போன பிரச்சனையாரா? அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேளுங்க. டேய், உனக்கு நம்பிக்கையானவங்க யாரா இருக்காங்களா? இவனுக்கா இத்தனை நாளா பணத்தை நம்பிட்டு இருந்தான். இப்போ அது கூட இல்லை, வெத்து டப்பி. உன்ன மாதிரியே பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிற ஒருத்தங்கிட்ட நீ மாட்டுனா என்ன அவன் நினைச்சுப்பாரு. என்ன இருந்தாலும் பெரிய டேலண்ட் இல்லைன்னு என்னதே இத்தனை பேர் ஏமாத்திருக்கான். இதெல்லாம் சப்ப மேட்ரு மச்சி. தைரியமா கழுத்துல இறங்கண்ணா, அவ்வளோதான். ஏய், அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் நின்றுக்கிறானே, அவனை ஏமாற்றி ஒரு 100 ரூபா வாங்கி காட்டு பார்க்கலாம். ஏ மச்சி, வண்டி வாரம் கட்டுறேன். இதெல்லாம் மேட்ரே இல்லை. 2 நிமிஷத்துல கையில் 100 ரூபா இருக்கும் பார். ஐயா, வெளியூர்லேருந்து வரேன். பர்ஸை பிக் பாக்கெட் வச்சிட்டாங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போய் அனுப்பிச்சி வச்சிருவேன். ப்ளீஸ் ஐயா. இப்படி எத்தனை பேர் கிளம்புறீங்க? தர முடியாது போ. வண்டி குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு பணம் கேட்குறேன். பர்ஸ் அடிச்சிட்டான்னு சொல்லி தானே காசு கேட்டேன். கொடுத்தானா? இல்லை. கையில் என்னது? வாட்ச். என்ன விலை? 150 ரூபா. நான் சொல்கிற மாதிரி இப்போ அவனோட சொல்லு. போக மாட்டேன் போல இருக்கு. ஐயா, இந்த வாட்சை பாருங்கள். சிங்கப்பூர் வாட்ச். விலை 5000 ரூபா. உள்ள தங்க முள்ள இருக்குது. இதை வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் ஊருக்கு போய் பணம் அனுப்பிச்ச பிறகு நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். 500 ரூபாலாம் தர முடியாது, 400 ரூபா தான் தர முடியும். சரி, பரவாயில்ல, கொடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் கூடாது. நல்ல யுத்தி.
हेलो हाँ भाई क्या कर रहे हैं? हाँ हम बहुत बड़ा कंपनी में काम कर रहे हैं, 5 स्टार होटल है। हाँ और क्या गांव का हालचाल? हाँ यार बहुत बढ़िया, अच्छा है यार। தலைவரே பாத்தீங்களா, ஹலோ மட்டும்தான் தமிழ், மீதி பூரா ஹிந்தி. தோழர், கோவை மாநாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி கொடுங்க. மக்கள் பணம் பாதி மக்களுக்கே. நன்றி தோழர். இந்த சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்களே, எப்போ பார்த்தாலும் புரட்சி போராட்டம் மாநாடுன்ட்டு. கம்யூனிஸ்ட்னா என்ன, முதலாளித்துவம்னா என்ன? முதலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் தொழிலாளி இருக்க முடியுங்கிறது முதலாளித்துவம். தொழிலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் முதலாளி இருக்க முடியுங்கிறது கம்யூனிசம். தலைவர் அப்போ கம்யூனிஸ்ட் நல்லவங்களா? அது நீ இருக்கிற இடத்த பொறுத்தது. நம்ம கம்யூனிஸ்டா முதலாளித்துவவாதியா? முதலாளியாக முயற்சி பண்ணுற கம்யூனிஸ்ட். அதெல்லாம் இருக்கட்டும். 100 கோடி ரூபா சம்பவம் எப்போ பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்? 100 கோடி ரூபா சம்பவம் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாயாவது முதலீடு தேவைப்படும். இருக்கா? என்ன 10 லட்ச ரூபா கேட்டதுக்கு தொங்கிட்டீங்க? 10 லட்ச ரூபா மட்டும் பணம் இருந்தா ஒயின் சாப்பாத்தில் ஒரு பொட்டி கடை போட்டு அவருக்கு கட்டிங் போட்டு ஆயா இருக்க மாட்டோமா? அண்ணே எனக்கு ஒரு ஐடியா. நம்மளால இருக்காப்ல இல்ல, பெரிய மேட்டர் பண்றதுக்கு முன்னாடியே 10 லட்சத்துக்கு ஒரு சின்ன மேட்டர் பண்ண என்ன? நல்ல யுத்தி, நல்ல யுத்தி. அது பண்ணுறதுக்கு கூட 2 லட்ச ரூபாய் முதலீடு தேவைப்படுங்க. 2 லட்ச ரூபாய் இருந்தால் கோயம்பேடு மார்க்கெட்டில் எவ்வளவு தான் பணம் வச்சுருக்கீங்க? 5000 ரூபா தான் இருக்கு, அதுவும் டீசல் போடுறதுக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? திண்டிவனம் பைபாஸில். சரி, ஊருக்குள்ளே வண்டி விடு. எங்கே தான் போகிறோம்? நேராக போ சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் வண்டியை லெஃப்ட் நிறுத்துங்க. அந்த நகை கடைக்கு போய் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு வாங்க போங்க. நகை கடையை கொள்ளையடிக்க போகிறோமா? பணத்துக்காக கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது இதெல்லாம் முட்டாள்தனம். சட்டத்தில் உள்ள ஓட்டையில் புகுந்து பணம் சம்பாதிக்கிற 1000 வழி இருக்குது. அதில் ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் வண்டியை ஓடும். ஏ கஜா, சீக்கிரம் ஆச்சுக்குறா. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? மேட்ரே புதுசாக இருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் திண்டிவனத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தில் மட்டும் போடு. எதுக்கு? இலை ஏறுறானா தலையேற வேலை உனக்கு எதுக்கு? போ. அக்ஷய திருதியை முன்னிட்டு கேஆர் ஜுவல்லரியில் பாதி விலையில் தங்கம். டேய் எதுக்குடா இப்படிலாம் பண்ணுற? நான் சொல்கிறேன், நீங்கள் நகைக்கடை பேரில் 2 ஆம்னி புக் பண்ணுங்கள். நீங்கள் போய் நோட்டீஸ் போடுங்க. இந்த மேட்டரை தெளிவாக பண்ணால் நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம். அந்த சேட்டு தான் மாட்டோம். போலீஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு கிட்ட வரதுக்குள்ளே நம்ம வேறு மேட்டருக்கு போயிடலாம். பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் நாளைக்கு விடியும் போது நம்ம கிட்ட சில லட்சங்கள் போனோம். சேட்டுக்கு ஃபோனை போட்டிருக்கேன். உங்களில் யாருக்கு நல்லா கெட்ட வார்த்தை பேச வரும்? ஹலோ கட் பண்ணிட்டான், திருப்பி போடுறேன். யாரா நீங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இந்தா புடி. யாரா நீ? போடா வழியில. இது என்ன தண்ணி அடிக்கிற இடமா? கிளம்பு. ஒரே ஒரு கட்டிங் போட்டு போறேனே. சொன்ன பேச்சு கேட்கல, உன்னை கொண்டே விடுவேன். நான் யாரு தெரியுமில? மதுரைக்காரன். அண்ணே நானும் மதுரைக்காரன் தானே, உட்கார ஒரு கட்டிங் பண்ணேன். நீயும் மதுரைக்காரனா? இன்னைக்கு பனி கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? கட்டிங் போட்ட எல்லாம் சரியா போகும், அடிச்சு பாருண்ணே. ஃப்ரீயா கட்டிங் கொடுக்குற மனசு மதுரைக்காரனுக்கு தாண்டா வரும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு மதுரைக்கார வேலை. ஒரு கட்டிங் கொடுத்தவா? மதுரைக்காரன் என்னைக்கிடா கட்டிங் கூட விட்டுருக்கான்? போடுறா. போதுமா? தண்ணி ஊத்தாம அப்படியே குடுறா. மதுரைக்காரன் என்னைக்கிடா தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கான்? மதுரைக்காரன் தண்ணி ஊற்றியே அடிக்க மாட்டான்டா. அண்ணே அண்ணே ரொம்ப சரியா மதுரைக்காரன் ஊற்றி கொடுத்தா சும்மா குதிரையில் போடுற மாதிரி. அண்ணா நகை கடைக்கு 12 மணிக்கு வண்டி கேட்டிருந்தாங்க. வாங்க வாங்க, முதல்ல உங்களுக்கு தான் வெயிட்டிங். உள்ள உள்ள இந்த வண்டியை போங்க.
ஏய் அவங்க பின்னாடி கட்டி போட்டாச்சு பாத்துக்க. ஓகேடா சீக்கிரம் வண்டியில் ஏறா. பாய். பால் வண்டியை பிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. பாதி விலைக்கு தங்க தர கடை இதுதானே? ஆமாம்மா இந்த கடை தான். உள்ள போங்க உள்ள போங்க வாங்க வாங்க. நோட்டீஸ் போட்ட கடை இதுதானே? இந்த பக்கம் போங்க. ஓரம் நில்லுங்க. மற்றவங்க வழிவிடுங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் ஆமாம் போங்க. கேஆர் ஜுவல்லர்ஸ் இந்த கடை தான்க்கா. நில்லுங்க இல்லைங்க. வாங்க பாதி விலைக்கு தாங்க இந்த கடை தான். வாங்க யார் கடைக்கு போங்க பாத்தா. பாத்தியாக்கா இப்பவே எவ்வளவு கூட்டம்னு. இல்ல இடத்துல அப்படியே வச்சல இல்ல உள்ள பின்னுக்கு வா பின்னுக்கு வா. ஏய் எவன்டா ஏய் வசல்டா ஏய் நில்றாங்க. ஏக்கா ஓடியா எடப்படி பா. போய் அத சீக்கிரம் வந்து பாத்தா சீக்கிரம் பாக்கி உள்ள விட்டாங்க. தலைவரே கிளம்பி வாங்க. சமாளிக்க முடியல. டோக்கன் வண்டி வந்துருச்சு. டோக்கன் வாங்க. எல்லாரும் 500 சில்லறை எடுத்து வச்சுக்க. டோக்கன் நம்பர் போறானே நான் வாங்க முடியும். எல்லாருக்கும் டோக்கன் உண்டு. வரிசையில் வாங்க, சில்லறை எடுத்து வச்சுங்க. சில்லறையில் ஏதாவது 2 டோக்கன் வச்சுக்க. சில்லறை இல்லைம்மா, மீதி சில்லறை நாங்கள் வாங்கும்போது சேடிக்கிட்டு வாங்கிக்கங்க. வாமா சீக்கிரம் வாமா. டோக்கனை பத்திரமா வச்சுங்க, எல்லாம் கடவுள விட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் டோக்கன் உண்டு. இல்லையாப்பா இந்தாங்க போங்க. அடுத்து தலைவரே போலீஸ். ஏய் திலகா, போலீஸ்க்கு பயந்து ஓடாத, நான் சொல்ற மாதிரி பண்ணு போ. ஓகே. யோ வாயாங்க. சார் யார் நீ? கேஆர் ஜுவல்லர் செக்யூரிட்டி சார். கேஆர் ஜுவல்லர்ஸா? ஆமா, என்ன அங்க இவ்வளவு பப்ளிக் கிரவுட் இருக்கு? சேட்டு பாதி விலைக்கு தங்க ஆஃபர் போடுங்க. நம்ம கேஆர் ஜுவல்லர்ஸ் சேட்டா? ஆமா சார். சொல்லவே இல்ல. ஆமா, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுட் வந்தா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எதா இருந்தாலும் முறப்படி செய்யணுமியா? முறப்படி செய்யணும் சார். முறப்படி செஞ்சிரலாம். இதாங்க சார். முறப்படி செய்யணுமியா? புரியுதா? புரியுது சார். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 10 டோக்கன் அனுப்பிச்சிரு. நான் பாத்துக்கிறேன். போலீஸ் லைன் பண்ணியா? யோ லைன்ல நில்லு. நல்லவங்க இருக்காங்க. சோனியா குடிமி சும்மா ஆடுமா? பிளாக் பண்ணியா ஒயிட் பண்ணி ஆக்குறாங்க. ஐயா வணக்கம் ஐயா. நார்த் பஜார் ரோட்ல கேஆர் ஜுவல்லரி ஒரு ஆஃபர் போட்டாங்க ஐயா. பப்ளிக் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குதுயா. அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம பட்ரோல் இருக்குதுயா. சரிங்க ஐயா. நீ என்ன கணக்கு வாங்க போற? சீட்டு போட்ட காசு எடுத்துக்கிட்டு ரெட்டை வடை சங்கிலி வாங்கலாம்னு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய கியூ நிக்குது, கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. சேட்டு மொத்தமா வித்துட்டு ராஜஸ்தான்ல போய் செட்டில் ஆக போறான் போல இருக்கு. தலைவரே, ஒரு டோக்கன் கரெக்ட் பண்ண முடியுமா? உடனே கிளம்பி வா. ஒரு டோக்கன் 2000 ரூபாய். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துட்றேன். அப்ப சரி. காப்பி 5 ரூபா 5 காப்பி 5 ரூபா. போ முறப்படி போ. போயிட்டே இரு. முறப்படி வா, முறப்படி போ. ஏன்டா இப்படி பேராசைப்படுறீங்க? எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம கடையில இவ்வளவு கூட்டமா? ஏங்க கொஞ்சம் வழி. என்னண்ணே இங்க ஒரே கூட்டமா இருக்குது? பாதி விலைக்கு தங்கம்னு ஆஃபர் போட்டா கூட்டம் வராம என்ன பண்ணும்? நைட்டோட நைட்டா சேட்டு பல வேலை பார்த்துருக்கான். செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சரி லேண்ட்லைனிங் போடுவோம். ஐயோ காலையிலேயேவா? ஹலோ, நான் ஹரி பேசுறேன். சொல்லு. கடை முன்னாடி ஒரே கூட்டம் அள்ளுது. உடனே கிளம்பி வா. வரேன். அப்புறம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆஃபரை போட்ட? போனை வச்சிட்டானா? தலைவரே சேட்டு கிளம்பிட்டாரு. அப்ப நீ உடனே போய் பைபாஸ் ரோட்ல வெயிட் பண்ணு. ஏய் திலகா, உடனே கடை முடிச்சு கிளம்புங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கலெக்ட் பண்ணி கிளம்பிடுமா? தொட்டிக்கு போய் கழுத தங்கணும். பரவாயில்லையா? கிளம்புங்கடா. ஓகே சார். டோக்கன் தந்து பஸ். அப்படியா? இது கொடுத்து விலைக்கு விட்டீங்கன்னா டோக்கன் தந்து பஸ். ஏய் டோக்கன் தீந்து போச்சா? டோக்கன் எடுத்து வர போறேன். வழிய விடு. முறப்படி வழிய விடு. கடை ஸ்டாப் ஒத்துழைப்பு நம்ம கடமை. கடை போறே வராங்க. வழிய விடு. போலீஸ் கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு எல்லாம் நகை வித்துரும் போல இருக்க. செட்டு வராரு. வழிய விடு. வா செட்டு. ஏன் செட்டு? தங்கம் பாதி விலைக்கு தாரம்னு சொன்னதான் சொன்ன கூட்டம் தாங்க முடியலையே. பாதி விலைக்கு தங்கமா? ஆமா, நோட்டீஸ்ல போட்டுருக்க. நான் நோட்டீஸே போடலையாப்பா. என்னது நோட்டீஸே போடலையா? செட்டு தப்பு பண்ணிருந்தா சட்டத்தின் இரும்பு புடியில இருந்து